இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது. இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வந்துடலாம். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிற்கு இடம்பெயரும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியையே பார்க்குறாரு. 12வது வீடு 9ஆம் வீடுகளின் மீது செவ்வாய் பார்வை விழுது. வீடு மனை வாங்குவீங்க. தாய் வழியில் மதிப்பு மரியாதை கூடுமுங்க. நாடாளுபவர்கள் அரசு அதிகாரிகளால் ஆதாயம் அடைவீங்க. அது மட்டுமா, கடனாக யார்ட்டனாச்சும் ரூபா வாங்கியிருந்தா திருப்பி கொடுக்குற சந்தர்ப்பம் எல்லாம் வருதுங்க. கடனாகவும் கைமாற்றாகவும் காசு புரட்டி புது வீடு கட்டி குடிபோகுவீங்க. நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பிறக்குது. வேலைக்காக பயணம் செய்வீங்க. குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ பிரச்சனைகள் ஏற்படுது. பேச்சில் கவனமாக இருக்கணும். அரசு போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதக்கூடிய சந்தர்ப்பமெல்லாம் வருது. அதில் வெற்றியும் பெறுவீங்க. அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஆனால் 6ஆம் வீட்டில் மாறுறாரு. நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. மேலும் உங்கள் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் கடின உழைப்பு வீண் போகாது. நீங்கள் மேலதிகாரிகள் பாராட்ட நிச்சயமாக பெறுவீங்க. அதனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். மேலும் உங்கள் புத்திசாலித்தனத்தின் வலிமையால் வெற்றியை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான மாற்றங்களை பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் கடன் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. திருமணமான சிம்மராசி என்பர்கள் வாழ்க்கையில் சிக்கலை சந்திக்க போகிறீங்க. அதனால் உறவில் வரும் தடைகளை சமாளிக்கணும். வெளிப்படையாக பேசணும். பரஸ்பர பரிதலை பேணணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தாமிரத்தால் செய்யப்பட்ட எந்த பொருளையும் தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யணும். சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பயிற்சியினால் 4 மற்றும் 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. ஒரு சில விஷயங்களில் யோகத்தையும் ஒரு சில விஷயங்களில் பாதிப்பையும் ஏற்படுத்துது. நீண்ட தூர பயணம் செய்வதை தவிர்த்துடுங்க. இது செலவுகளை அதிகரிக்கும். வீட்டில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுது. சொத்து தகராறு, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இந்த மாதம் அதில் ஈடுபடாமல் தவிர்த்துடுங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி, மருத்துவம், இராணுவம், சீருடை பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் இருந்தீங்கன்னா யோகமாக இருக்கும். சிம்மராசிக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாயால் ஒரு வகையான நிம்மதியற்ற சூழலை உணரலாம். பொறுமையாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் அதாவது ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் நடக்குது இல்லையா, உங்கள் நிதிநிலை தொடர்பான விஷயங்கள் நல்ல வெற்றி கிடைக்க போகுது. வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். சுப காரியங்களுக்காக பணம் செலவழிக்க வேண்டியது வருது. உங்கள் வேலையில் நல்ல லாபத்தையும் வெற்றியையும் பெறலாம். புதிய வேலை வாய்ப்புகள் பெறலாம். வர்த்தகம் செஞ்சீங்கன்னா புதிய ஆர்டர்கள் பெறலாம். உங்களுக்கு சாதகமான மற்றும் ஆரோக்கியம் தரும் விஷயங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் அதிக தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தை அது ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் கல்வி வாழ்க்கைக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் திருமணமானவர்களுக்கு உங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்திலும் காய்ச்சல் அல்லது சோர்வு இந்த போன்ற பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இதனால் சில கவலைகள் உங்களுக்கு ஏற்படுது. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் நேர்மை மற்றும் தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்துறதுப்பா வெற்றிக்கு ஒரு வழிவகுப்பாக இருக்குது. உயரதிகாரிகள் உங்கள் முயற்சிகளில் அங்கீகரிப்பாங்க. உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படுது. மாற்றத்தக்க டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் நீங்கள் நிறைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இந்த கிரகப்பெயர்ச்சி உங்கள் வணிக கூட்டாண்மையில் ஒற்றுமையை ஏற்படுத்துது. நீங்கள் வழக்கமான திட்டத்தையும் திட்டமிடலையும் பின்பற்றுறீங்க.
நிதி பாதுகாப்பிற்காக பாதையில் உங்களை அழைத்து போகும் சில அருமையான நிதி வாய்ப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பெரும் பணவரவுகளை எதிர்பார்க்கலாம். உங்கள் உரையாடல்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். மேலும் நீங்கள் தகுதியான மரியாதையை பெறுவீங்க. உங்கள் துணை மனைவிக்கு உணர்ச்சிபூர்வமான ஆதரவை வழங்குவீங்க. நோய்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப பின்னடைவை கொண்டுட்டு வரும். ஆனால் உங்கள் உறுதியின் மூலம் அது மீண்டும் எழும். கிரகநிலைகள் உங்கள் காதல் திருமண வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது பார்த்தீங்கன்னா உங்கள் மகிழ்ச்சியை பெருமளவு பாதிச்சிருது. அதனால் ஒருவரால் தவறான புரிதல் மற்றும் மோதல்கள் ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸ், கணவன் மனைவி இடையே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, சிம்மராசி அன்பர்களுக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் உச்சம் பெறாரு. நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும், தெரிச்சு ஓடிடும். 6ஆம் வீடு பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானம். அதனால் 6ஆம் வீடு எதிரிகள் உங்களை அழிப்பதற்கு நினைச்சாலும் மறைமுக எதிர்ப்பை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிச்சிரும். வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மன ஆற்றலும் தைரியமும் இந்த காலத்தில் உருவாக போகுது. நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் கனவு நனவாக போகுது. ஒரு தொழில் தொடங்கணும், அதற்கான கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கான்னு காத்திருக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி, நீங்கள் கேட்ட கடன் கிடைக்கும். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான 45 நாட்கள் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.